ஹஸ்தினாபுரத்தில் விசித்திர வீரியன் இறந்த பிறகு சத்தியவதி பீஷ்மரை சந்தனுவின் குலம் தழைக்க அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் செய்து அரசாட்சி புரிய சொன்னார். ஆனால் பீஷ்மர் சத்தியவதியிடம் எக்காரணம் கொண்டும் தான் மேற்கொண்டுள்ள பிரம்மச்சரிய சபதத்தை மீற முடியாது என்று கூறிவிட்டார். மேலும் குலம் அழிந்து விடாமல் இருக்க க்ஷத்திரியர்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறார்கள், நாம் என்ன செய்யலாம் என்று விரைவில் சொல்கிறேன் என்று கூறினார். பிறகு பீஷ்மர் குலம் தழைக்க ஆபத்து காலத்தில் மட்டும் செய்யப்படும் செயல்களில் நன்கு பரிச்சயம் உள்ளவர்களிடம் ஆலோசனை செய்தார். பின் பீஷ்மர் சத்தியவதியிடம் முன் ஜமதக்னி முனிவரின் மகன் பரசுராமர் தனது தந்தை கொல்லப்பட்டதால் அதற்கு காரணமான சத்திரிய மன்னனை மட்டுமல்லாது சத்திரிய குலத்தையே 21 முறை அழித்தார். அப்பொழுது பூமி க்ஷத்திரியர்களற்று இருந்த போது பல இடங்களில் இருந்து வந்த க்ஷத்திரிய பெண்கள் வேதமறிந்த பிராமணர்கள் மூலம் தங்கள் வாரிசுகளை பெற்றனர். இவை அறம் சார்ந்த நோக்கத்திற்காக நிகழ்ந்து க்ஷத்திரிய குலத்திற்கு புத்துயிரூட்டப்பட்டது என்று கூறினார். இதை கேட்ட சத்தியவதி பீஷ்மரிடம் முன் அவளது வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை பற்றி கூற விரும்புவதாக கூறினார்.